ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங் எடுத்த ஒரு குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு 3rd சாட்டர்டே ஒர்க்கிங் டே, அதனால் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் தான் பெருந்துறையிலேருந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். வெளியே யாரும் இல்லை, சர்ப்ரைஸாக போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்க போனோம். கரெக்டாக உள்ளே போன உடனே பார்த்துட்டாங்க. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. எப்படிடா வந்தீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. அதுதான் சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வந்தோம் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். லட்டு பாய் சொல்லவே மாட்டேன்ட்டா. கொஞ்ச நேரம் அவளுக்கு தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பாய் சொன்னா, அப்புறம் கிளம்பிட்டோம். எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். பைக்கை வெளியவே நிறுத்திட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் காமிக்கலான்னு போனோம். எங்கள் மாமியார் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே ஒரே சிரிப்பு, சந்தோஷம். அப்புறம் எங்கள் மாமனார் நாங்கள் மெதுவாக போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்து அவர்கிட்டையும் பேசிட்டு அப்புறம் எங்கள் ரூமை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேக்லாம் வச்சுட்டு வந்தோம். இதுதான் எங்கள் வீட்டில் எங்களோட ரூம். பேக்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு லாஸ்ட்டாக பிக் பாஸ் பார்த்துட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். புது ஸ்க்ரீன்லாம் போட்டிருந்தாங்க. அம்மாவும் ஒரே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. நாங்கள் வர்றதுக்குள்ளே ஃபிஷ்லாம் எடுத்து பொரிச்சு வச்சுருந்தாங்க. குழம்புலாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரே பிளேட்லேயே போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு அப்பா அம்மாவோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. எங்கள் மேரேஜ் ஃபோட்டோ ஃபேமிலியோட ஃப்ரேம் போட்டு மாட்டணும்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அதை தான் அப்பா கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. எங்கள் ஹஸ்பண்ட் ஆணி அடித்து எல்லா ஃபோட்டோவும் மாட்டி கொடுத்துட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.